வணக்கம் மாமே. ரொம்ப நாளாக இருக்கும் நம்ம மீட் பண்ணி. ஸோ நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. எதுவும் பண்ண தோணலை, எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்னோடய பழைய ஃபோன் வச்சுருந்தேன். பழைய ஃபோன் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு அதை வாங்கி. அது இதுக்கு மேலேயும் அதை கஷ்டப்படுத்த முடியாதுன்ற அளவுக்கு அதை போட்டு துவைச்சிட்டேன். ஸோ அதோட டைம் முடிஞ்சிச்சு, வேறு ஃபோன் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் இப்போது புதுசாக மோட்டோ H60 ஃபியூஷன் வாங்கியிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கான அப்டேட் லைஃப்பில். அதுலேருந்து கூகுள் மெயில் ஐடி போட்டு ரெக்கவர் பண்ணும்போது நிறைய பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் கிடச்சிது. பழைய ஃபோட்டோஸ், பழைய வீடியோஸ். ஸோ இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியுமா தெரில, கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து இப்போ இல்லை, ஒரு 2018-19 அந்த பீரியட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட்டு மறுபடியும் விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட்டு மறுபடியும் நிறுத்தி ரிப்பீட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இதில் எல்லாமே கிட்டத்தட்ட நான் எடுக்கிற எல்லா ஸ்டெப்புமே ஒரு அறவேக்காடு மாரி ஸ்டார்ட் பண்ணுவேன், போயிட்டுருக்கோம், அப்படியே விட்டுருவேன். இது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இது சொல்லியிருக்காங்க நிறைய பேரும், பண்ணுவான் விட்டுருவான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் அந்த பழைய இது ரெக்கவர் பண்ணும்போது எல்லா இதையும் பார்க்கும்போது எனக்கு வந்து பர்சனலாக நிறைய கஷ்டமாகவும் இருந்தது. ஒரு மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்றது தோணுச்சு. ஆனால் எல்லாத்துலேயுமே நான் கிவ் அப் பண்ணிட்டேன். எனக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, சேனல் வைஸும் சரி, நான் அதுக்கான ஸ்டெப்பை எடுத்திருக்கேனே தவிர அதை நான் கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. ஸோ எனக்கு இப்போ தோணுனது என்னன்னா, ஒன் லாஸ்ட் டைம் நான் இதெல்லாம் மறுபடியும் பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் பண்ணது தான் கிவ் அப் பண்ணி. ஆனால் ஒரு வாட்டியாவது அதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு என்ன தான் ஆகுது பார்க்கலாம். ஒரு 1 இயருக்கு இதை நான் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். இந்த டைம்னா இந்த டைம் ஃபிக்ஸ்டு, இந்த வேலை டைம்னா இந்த டைமுக்கு போயிடணும். அதை நான் இந்த 1 இயருக்கு ஃபுல்லாக பண்ணுறேன். பண்ணிவிட்டு நடக்கலாம், அது ரெண்டாவது. ஆனால் 1 இயர் விடாமல் பண்ணிவிட்டு என்ன ஆகுது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான இது. ஸோ இதில் நான் 3 விஷயத்த இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் கிவ் அப் பண்ண எல்லா விஷயமும் இந்த 3 விஷயத்தில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என் ஃபினான்ஷியல், நிறைய கடன் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்குதான், அதெல்லாம். ஸோ வீடியோ எடுக்கிற இன்னி டேட்லேருந்து அடுத்த இயர் இந்த டேட் முடியறதுக்குள்ளே நான் எல்லா கடனையும் அடைச்சிருக்கணும். அதான் நம்பர் 1 டாஸ்க். நம்பர் 2 வந்து நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு ஜிம்மு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் அந்தளவுக்கு நான் ஃபிசிக்கலாகவும் இதுவாக இருக்க மாட்டேன். ஆனால் நான் உங்களுக்கு தெரியாது, ஒரு 4-5 ஜிம்மு நான் இது வரைக்கும் ஃபீஸ் கட்டிட்டு நின்று இருக்கேன். இப்போது போய்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு மாதமாக அரைகுறையாக போயிட்டுருக்கேன். ஏதாவது அதான் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு போயிட்டுருக்கேன். ஃபோக்கஸ்டாக கேலரி மெயின்டைனிங் அந்த மாதிரிக்குலாம் இல்லை. இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஒரு மந்த் முடிஞ்சிருக்கு இப்போது. ஸோ எனக்கு அது பிடிக்கும். நிறைய வாட்டி நான் அதை விட்டுருக்கேன். போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு ஒரு மாதத்தில் வர்றது, உடம்பு வலியில் விடுறது, காசு இல்லாமல் விடுறது, அந்த மாதிரி நிறைய இதில் விட்ருக்கேன். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து ஃபிசிக்கலி எனக்கு ஒரு நல்ல ஷேப்பில், எனக்கு என் தலைவன் ஒருத்தர் இருக்கான் மார்க் ஃபிட்டுன்னு, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கில் 1 இயர் வர்றதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். இதான் ரெண்டாவது. மூணாவது வந்து சேனல். எப்பயுமே சேனல் சொல்லிவிடுவேன், போட்டுருவேன், அப்புறம் அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவேன், சேனலை டெலீட் பண்ணுவேன். ஸோ இப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சேனல் வந்து வீடியோ போடுற இன்னிலேருந்து அடுத்த வருஷம்
இதே டேட் 2026 நவம்பருக்குள்ளே 1 lakh சப்ஸ்கிரைபர். அது போதும் இப்போதைக்கு. பெரிய டார்கெட் தான். பெரிய டார்கெட்னு சொல்ல முடியாது, ஷார்ட்ஸ் போட்டால் வந்துடும்னு சொல்கிறாங்க எல்லோரும். ஸோ அடுத்த நவம்பருக்குள்ளே 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அடித்து அந்த சில்வர் பிளேட்லாம் இப்போ அது சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் அப்போலேருந்து பார்க்குறதுனால. அந்த சில்வர் பிளேட்டை ஒரு வாட்டி வாங்கிடணும் அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம். இந்த 3 டாஸ்க், ஒன்று வந்து ஃபினான்ஷியல், இன்னொன்று ஃபிசிக்கல், இன்னொன்று வந்து சேனல். இந்த 3த்தையும் கம்ப்ளீட் பண்ணுறோமா? கம்ப்ளீட் பண்ணுறது இல்லை, இந்த 3த்தையும் நான் இந்த ஒரு வருஷம் விடாமல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த எப்படா நல்லா யோசித்து கரெக்டாக தப்பான முடிவு எடுக்கிற அப்படின்ட்டு நிறைய முடிவு எடுத்தாச்சு. இப்போ இதுவும் அப்படி இருக்குமா இல்லையான்றது இதில் தான் இருக்குது, வரப்போகிற அந்த ஒரு வருஷத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வருஷம் ஒரு லாஸ்ட் வாட்டி ட்ரை பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், வேறு எதுவும் சொல்ல முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த 3வது சேலஞ்சை முடிக்கணும்னா பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.